வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன் வழங்க இருக்கிறோம். அதன்படி இன்று 4/3/2025 இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்ப்போம் வாங்க. மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 1ஆம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களது மன தைரியம் ரொம்ப பலமாக இருக்கும். அதன் காரணமாக செயற்கரிய செயல்களை எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கையிருப்பு குறையக்கூடிய நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சில பல அச்சங்கள் மனதிலே இழ செய்யும். என்ன செய்வது ஏது செய்வது என்ற ஒருவித கலக்கம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக இன்றைய நாள் விநாயக பகவானை அல்லது துர்க்கையம்மனை வழிபாடு செய்யுங்க. அதன் காரணமாக மனதிற்கு ஒரு பலம் கிடைக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் ஆதாயம் அதிகம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மாறக்கூடிய நாளாக இருக்கும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலகலப்பு ஏற்படக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு சற்று உடலில் ஒவ்வாமை, அதாவது ஒரு சில தலைவலி கால்வலி அது மாதிரி வலி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு உண்டுங்க. அதன் காரணமாக கொஞ்சம் ஓய்வு எடுத்திங்கன்னா அது சரியாக போயிடும். அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழி தெரியும் இன்னைக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகரிக்கும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இன்னைக்கு இருக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களது செயல்கரிய செயல்களை நீங்கள் செய்து முடிச்சதுனால இன்றைய நாள் உங்களை பாராட்டுக்குரிய நாளாகவும் உங்களுக்கு புகழ் வந்து சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்றளவும் பேசப்படக்கூடிய விஷயமாக சில மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நிதானம் வேணும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் செயற்கு உங்களுக்கு பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்கள் மனதிலே தோன்றும். அதன் காரணமாக தான தர்மங்களில் ஈடுபடுறதுக்கு வழிவகை உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக வேணால் ஒரு பெரியவரின் அருளாசி நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அவருடைய அறிமுகம் உங்களுக்கு நன்மையை தரும். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திப்பு நிகழக்கூடிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து போனாக்கா ஆதாயம் உண்டுங்க. கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் இருக்கு. அதன் காரணமாக ஒரு முறையில் செய்ய வேண்டிய வேலையை பல முறை செய்யக்கூடிய நாளாகவும், கொஞ்சம் கவனக்குறைவாக செஞ்சீங்கன்னா சில பல பிரச்சனைகள் ஈடுபடக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்பு வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால தனம் பொருள் இவையெல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. தனபாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்னைக்கு நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வளர்ச்சி கூடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தேவையை இன்னைக்கு பூர்த்தி செஞ்சுப்பீங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கிறதுனால வெற்றி உங்கள் பக்கம்தான். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உடல் நலம் தேரக்கூடிய நாளாகவும்,
அதனால மனது சந்தோஷம் அடையக்கூடிய நாளாகவும் இருக்கும். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கிற காரணத்தினால, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க. விசாக நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படும். அனுஷ நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும். கேட்ட நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்தில இன்னைக்கு வெற்றி. ஆமாங்க. எதை தொட்டாலும் வெற்றி. வெற்றி மீது வெற்றி சேரக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இன்றைய நாள் உங்களுக்கு சுப செய்திகளாகவும், இன்றைய நாள் காரிய வெற்றியாகவும் உங்களுக்கு திகழக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் ஆர்வம் ஏற்படும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால, இன்றைய நாள் உங்களுடைய தனித்திறமையை காட்டுவதற்கான வசதி, அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்குங்க. போட்டியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களின் எதிர்த்து இன்னைக்கு யாரும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் தான் வெற்றியாளர். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மயில் நீல நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாக்குறுதியை எப்படியா இருந்தாலும் செயல்படுத்துவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுறுசுறுப்பு கூடக்கூடிய அற்புதமான நாளுங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனையை இன்னைக்கு உருவாக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதன் காரணமாக தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தான். அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவான நாளாக இன்னைக்கு இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிமுகம், ஒரு விஐபியோட அறிமுகம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் கூடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். ஆக அனைத்து ராசி நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்கள் பக்கம் அருள் செய்வார் என கூறி உங்களிடம் தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.